சேது திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு ரீஎன்ட்ரி போட்ட விக்ரம் அதன் பிறகு பல சூப்பர் ஹிட் சூப்பர் சொதப்பல் படங்களை தந்தார். கிட்டத்தட்ட எல்லா முன்னணி கதாநாயகிகளிடம் நடித்துவிட்டார். லேடி சூப்பர் ஸ்டார் என புகழ்படும் நயன்தாரா தவிர நாயகிகள் விஷயத்தில் விக்ரமின் கேரக்டர் கோடம்பாக்கம் அறிந்ததுதான். இவர்தான் தனக்கு ஜோடி என்று முடிவு செய்துவிட்டால் அவருடன் ஜோடி சேர்ந்தே விடுவார் விக்ரம். ஆனால் ஏனோ நயன்தாராவுடன் மட்டும் அவரால் சேர முடியவில்லை. அதற்கு காரணம் அப்போது நயன்தாரா விக்ரமிற்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நயனுக்கு அது ஆரம்ப காலம். பிற்காலத்தில் இப்படி தமிழ் சினிமாவை ஆளும் ராணியாக வருவார் என கற்பனை செய்யாத காலம். எனவே வந்த வாய்ப்புகளை அள்ளி கொண்டிருந்தார். அப்படித்தான் கல்வனின் காதலி என்ற படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமானார் நயன்தாரா. இதை கேள்விப்பட்ட விக்ரம் முன்னணி ஹீரோவான தனது படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் கல்வனின் காதலி வாய்ப்பை கைவிட வேண்டும் என்றார். நயன்தாராவோ விக்ரமை கைவிட்டார். அன்று சில லட்சங்களில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நயன்தாராவை இப்போது சில கோடிகள் கொடுத்து ஒப்பந்தம் செய்துள்ளார் அதே விக்ரம், எந்த நிபந்தனையும் இல்லாமல். காரணம், இப்போது நிபந்தனை விதிக்கும் இடத்தில் இருப்பவர் நயன்தாரா. 40 வயசு ஒரு 50 வயசுக்காரன் வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் எந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்.